இங்கே பாருங்க, க்ளோஸ் பண்ணும்போது கீழே வரலாம். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நடக்கும் அது. அதான் சொன்னல, இந்த இந்த ஜோனை கீழே எடுத்துக்கிட்டா லெட்ஸ் கோ கேன் ஃபார் செல் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் எடுத்தது ப்ரீவியஸாக வந்து 89 க்ளோஸ் பண்ணேன். என்ட்ரி வந்து 177. ஸோ நான் ப்ரீச்சில் ஃபஸ்ட்டு நான் எடுத்தது டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 113 எடுத்தேன். 113 எடுத்து 189 க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸில் இருக்கும். பிளெயின் ஜோன் ப்ரீச் இது உடச்சிட்டானா அப்படின்னா நல்லாயிருக்கும். 34K வந்தாச்சு. 34K கீழே வந்தாச்சு. ஸோ இந்த லெவல் லிக்விடிட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்த லெவலில் லிக்விடிட்டி நம்ம இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல. எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸில் என்ன இருக்கு, லிக்விடிட்டி அதனால இங்கிருந்து வரதானே கஷ்டம், வந்தால் கட்டுக்கட்டுன்னு வந்துடுறான்ட்டு. $330 விக்ரஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரையல் பண்ண போகிறோம். $50 வரைக்கும் முடிச்சிடும். 300. ஸோ we just need $586 இந்த மார்க்கெட் லைட். இதுக்கு முன்னாடி எடுத்த லாஸ் தான், பட் we have covered our losses up to $500 வந்து கவர் பண்ணிட்டேன். ஏன்னா செட்டப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம், நாளைக்கு லாஸ் கொடுக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. செட்டப் கரெக்டு தான். நம்ம லிக்விடிட்டி எடுக்கிறத நான் என்ன சொன்னேன், லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே போனால் பக்கவாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம அப்பப்போ ப்ராஃபிட்டை கொஞ்சம் புக் பண்ணிக்கணும். கீழே விட்டுட்டு மேலே இருக்குன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஒரே கேண்டில் ப்ராஃபிட் வைப் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 161 அதாவது $20 டவுன்.